Hi friends, welcome to BVS Kitchen. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது இட்லி பொடி. வாங்க இந்த இட்லி பொடி எப்படி வீட்லயே செய்யறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் 150 கிராம் கருப்பு உளுந்து, 10 பூண்டு பல், 1 டேபிள் ஸ்பூன் மல்லி, 15 காஞ்ச மிளகாய், 50 கிராம் கடலைப்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் மிளகு. நீங்கள் கருப்பு உளுந்து இல்லைன்னா வெள்ளை உளுந்து கூட யூஸ் பண்ணிக்கலாம். இது கூட ஒரு கைப்பிடி அளவுக்கு ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை, 1 டேபிள் ஸ்பூன் கருப்பு எள்ளு, ஒரு துண்டு பெருங்காயம். கட்டி பெருங்காயம் இல்லைன்னா தூள் பெருங்காயமே நீங்கள் 1/2 டீஸ்பூன் போட்டுக்கலாம். இது கூட கொஞ்சம் பாதாம், முந்திரி பருப்பு எடுத்து வச்சுருக்கேன். இது ரெண்டுமே ஆப்ஷனல் தான். நம்ம எடுத்து வச்சுருந்த பொருளெல்லாம் இப்போ தனித்தனியாக வறுத்தெடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு உளுந்து போட்டிருக்கேன். மீடியம் டு ஸ்லோ ஃப்ளேமில் உளுந்தை நீங்கள் 1 to 2 நிமிஷம் வறுத்துட்டு இருந்தீங்கன்னா அது லைட்டாக கலர் மாதிரி உங்களுக்கு நல்ல ஒரு வாசனை வரும். அது வரைக்கும் இதை நீங்கள் ரோஸ்ட் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு கலர் மாறிடுச்சு. இதை இப்போ நம்ம எடுத்துடலாம். இதுக்கு அடுத்து கடலைப்பருப்பும் ஒரு நிமிஷம் நீங்கள் வறுத்திங்கன்னா இந்த மாதிரி கலர் மாதிரி உங்களுக்கு லைட்டாக வாசனை வர ஆரம்பிச்சிடும். அதை எடுத்துடலாம். மிளகு போட்டிங்கன்னா சைஸ் பெருசாகி உங்களுக்கு பொரிய ஆரம்பிச்சிடும். அப்போ அதை எடுத்துடலாம். மல்லி லைட்டாக கலர் மாதிரி உங்களுக்கு வாசனை கொடுக்கும். அது வரைக்கும் அதை வறுத்துட்டு அதையும் எடுத்துருங்க. இதுக்கு அடுத்து எள்ளு சேர்த்துருக்கேன். எள்ளு போட்டதுமே படபடன்னு பொரிய ஆரம்பிச்சிடும். பொரிஞ்சதும் நம்ம எடுத்துட வேண்டியதான். இதுக்கு அடுத்து முந்திரி, பாதாம், இது ரெண்டுமே ஆப்ஷனல் தான். உங்களுக்கு தேவையில்லைன்னா நீங்கள் போட வேணாம். இதையும் லைட்டாக ரோஸ்ட் பண்ணி எடுத்துடலாம். 1/4 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு நம்ம எடுத்து வச்சுருந்த கட்டி பெருங்காயத்தை இதில் சேர்க்கணும். பெருங்காயம் எண்ணெயில் பொரிஞ்சிரும். பொரிஞ்ச உடனே இதை நீங்கள் எடுத்துக்கலாம். கருவேப்பிலை எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதை அதில் போட்டு அதே எண்ணெயில் போட்டு ரோஸ்ட் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து காஞ்ச மிளகா போட்டுட்டு ஒரு 1/4 டீஸ்பூன் எண்ணெய் விட்டு அந்த மிளகா கிறிஸ்பாக ஆகிற வரைக்கும் வறுத்து எடுத்துக்குங்க. அவ்வளோதான். இப்போ நம்ம எல்லா பொருளையும் வறுத்து எடுத்தாச்சு, பூண்டு தவிர. இந்த பொருள்லாம் நல்லா ஆறுனதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் போட்டு 4-5 சுற்று விட்டு லைட்டாக மசிஞ்சதும் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு நீங்கள் கொஞ்சம் நேரம் அரைச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு இட்லி பொடி தேவையான பதத்துக்கு வந்துடும். இட்லி பொடி கொஞ்சம் கொரகொரப்பாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருந்த பூண்டை இது கூட சேர்த்து ஒரு சுற்று விட்டு எடுத்துட்டிங்கன்னா அந்த பூண்டு நல்லா பொடியோடு மசிஞ்சு நமக்கு இட்லி பொடி தயாராகிடும். இட்லி பொடியை நல்லெண்ணெயில் நீங்கள் சேர்த்து சாப்பிட்டிங்கன்னா தான் அதோட டேஸ்ட் அருமையாக இருக்கும். இது கொஞ்சம் சூடு ஆறுனதும் ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டுட்டு நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இந்த பொடி இட்லி, தோசைக்கு ஒரு அருமையான காம்பினேஷன். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதை கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.